ஆட்டோ ரிக்ஷாவுடைய வரலாறுல பார்த்தீங்கன்னா முக்கியமான பங்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கு தாங்க இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 1930 மட்ஸா அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து 3 சக்கர வாகனங்களை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணுறாங்க. அந்த ரெடி பண்ண அந்த 3 சக்கர வாகனம் தான் ஆட்டோமொபைலோட அடித்தளமாக அமைஞ்சுது. அதாவது அதுதான் அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தாலியில் வந்துட்டு 1948 2ஆம் உலகத்து இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படியே நமக்கு தெரியும் நிறைய வண்டி ஓட்டிக்கலாம் ஊரில் அப்படியே அந்த வண்டி 1948 அறிமுகப்படுத்தும் 3 சக்கர வாகனம் அவங்க தான் அறிமுகப்படுத்துறாங்க இத்தாலியிலேருந்து. இந்த இத்தாலியில் அறிமுகப்படுத்தின அந்த அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா நம்ம நார்மல் இன்ஜினோ இல்லை BS6 BS3 அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு ஸ்கூட்டரோடைய இன்ஜினை வச்சு தான் அவங்க ஃபஸ்ட்டு அதை ரன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1959 பார்த்தீங்கன்னா நம்ம பஜாஜ் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா இத்தாலி கிட்ட இருந்து உரிமம் பெற்று இந்தியாவில் வந்துட்டு பியாஜியோ ஆட்டோவை அவங்க தான் ஃபஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு வாகனமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆட்டோ வந்துட்டு பேசஞ்சருக்காக ரெடி பண்ணல. ஃபஸ்ட்டு வந்து அவங்க பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பொருள் மூவ் பண்ணுற ஒரு வாகனமாக தான் ஆட்டோ ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்ன சின்ன சின்ன சந்துகளில் எல்லாம் பெரிய வண்டி போக முடியலன்ற பட்சத்தில் இதை பொது வாகனமாக மாற்றிருக்காங்க. அதாவது மக்களோட பயன்பாட்டு கொண்டு வந்திருக்காங்க.